ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா, எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆகுறதுக்கு ஒரு 35 மார்க் தேவை சார். 35 மார்க் வாங்கி நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, அடுத்த கட்டமான லைஃப்ல படிக்கட்டுக்கு நம்ம ஏற ஆரம்பிச்சுருவோம். ஒரு 10த் எழுதுறோம்னா, அடுத்து 11த், 12த் போயிடலாம். 11த், 12த்ல எழுதுறோம் அப்படின்னா, காலேஜ் போறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். வாழ்க்கைய எப்படியாவது நகர்த்திறலாம். அது 35 மார்க் பாஸ் வந்து படிப்புல. இப்போ வாழ்க்கையில ஒரு பெர்சன்டேஜ் 100%ன்னு வச்சுப்போம். அதில இவ்வளோ பெர்சன்டேஜ் இருந்தா உன் வாழ்க்கைய வந்து நார்மலா ஓட்டிடலாம். இவ்வளோ பெர்சன்டேஜ் இருந்தா நீ சூப்பரா ஓட்டிடலாம். இவ்வளோ பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப சிக்கல், கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு சார். ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் முக்கியம்னு கேட்டா, எல்லாரும் 100% தான் ஆமா, வேணும்னு கண்டிப்பா போறாங்க. சொல்லுவாங்க. நான் 100% வேணுங்க. என்னங்க 100%லாம் நாங்க எப்படிங்க இருக்கிறது? அப்படின்லாம் கேட்பாங்க. நியாயம் தான். 100% இருந்தாவே முடியுதான்னு கூட டவுட் இருக்குது சில இடத்துல. ஆமா. நீங்கள் அதுக்கும் பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சுன்னா அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் நீங்களும் உங்களை கணக்கு போட்டுக்கோங்க. ம். உங்கள் டேட் ஆஃப் பர்த்து 4 நம்பர் இருக்குது. டேட்டு, மாதம், வருஷம் கூட்டினா விதியன் 4. அதான் நம்ம ஃபார்மட்டு டிஜிட்டு உங்களுக்கு தெரியும் 4. உங்கள் பேர் என்ன நம்பரில் இருக்குது அதை வந்து கீழே கூட்டுங்க. எத்தனை நம்பர் வருதோ நான் அப்புறமா சொல்கிறேன். என்ன நம்பர் வருதோ அத்தனை பர்சன்டேஜ் தான் உங்கள் பர்சன்டேஜ். கூட்டு எண், நம்மளுடைய பேரோட கூட்டு எண். நம்பரில் என்ன நம்பர் பர்சன்டேஜ் வருதோ அந்த பர்சன்டேஜுக்கு உண்டான வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ நேயர்களுக்கு புரியுற மாதிரி நர்மதா அப்படின்றப்போ, எல்லாரும் NATH அந்த மாரி ஒரு 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 ஸ்பெல்லிங்க்கு மட்டும் தான் நம்பர் கவுண்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. அந்த மாரி இல்லாம என் அப்படின்ற நம்பருக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஒரு 8 என்ற நம்பருக்கு என்ன வேல்யூ இருக்கு சார்? ஆமாம், நர்மதாக்கு எண்ணுக்கு 5, 5 இந்த மாதிரி. ஏக்கு 1, அப்போ ஆ. சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி. ஆறுக்கு 2, ம். எம்முக்கு 4, ஏக்கு 1, டீக்கு 4, ஹெச்சுக்கு 5, ஏக்கு 1 அப்படின்னா 5 5 1 6 6 2 8 12 13 4 17 22 23 வருது. இப்போ ம். நர்மதா 23 வருது. ம். ரைட். இந்த நர்மதானுடைய பிறந்த தேதி என்னவோ இருக்கட்டும், நான் இப்படி சொல்கிறேன். டேட்டு, மாதம், வருஷம், இதெல்லாம் இது எல்லாம் கூட்டினாக்கா டேட்டு 2, ம். விதி எண்ணு அங்கே 1ன்னு வச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். நீங்கள் மற்றதெல்லாம் கூட விட்டுருங்க. டேட்டு 2, விதி எண் 1. இப்போது ஏற்கனவே நம்ம போட்டது வர நர்மதாக்கு எத்தனை நம்பர்? 23. ம். அப்போது இந்த 23 2 கீழே 2 போட்டுக்குங்க. 1 இருக்கு இல்லையா, 1 கீழே 23 3 போடுங்க. ம். 23 இங்கே இப்படி டேட்லையும் ஃபேட்லையும். இங்கே 2 2 கூட்டினா 4, 1 3 கூட்டினா 4. அப்போ 4 நாள் 44. 44% உங்கள் அந்த நர்மதாக்கு வாழ்க்கை. பாஸ் ஆயிட்டோன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும் பெர்சன்டேஜ். இப்படி போட்டு பர்சன்டேஜ் எடுத்துக்கிறோம். சரி, அப்போ இப்போ எடுத்துக்கிட்டோம் அந்த பெர்சன்டேஜ். இது மூலமா என்ன பலன் சொல்ல முடியும் சார்? இப்போ வந்து அதுதான் 1 விழுந்தா நம்ம வந்து தாயக்கட்டத்துல ஏணிப்படியில ஏறுவோம். 5 விழுந்தா கொத்து வாங்குவோம். அந்த மாதிரி ஏதாவது பலன்கள்லாம் சொல்ல முடியுமா சார் ஆமாம். இத இப்போ வச்சு? அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி எங்க 44% எங்க மீதி 56% எங்களுக்கு இல்லையே. நான் 44 வச்சிருக்கிறேனே. 32 இன்னும் சில பேருக்கு 32 வரும், 22 வரும், 15 வரும், 14 வரும், ம். 65 வரும். 100 கொடுங்க, நாங்கள் 100 தாங்க வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நல்லா இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லும்போது சிம்பிளாக சொல்லிட்டேன். ம். ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்களுக்கு உள்ளே இருக்குது. ஏன்னா நாங்கள் பேர் வைக்கிறதுன்ட்டு சும்மா ஏனத்தான எல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு இந்த பேர் வேலை செய்யணும் அப்படின்னாக்கா லக்ஷ்மி கடாட்சேபம் உங்ககிட்ட இருக்கா? ம். லக்ஷ்மி கடாட்சேபம் உள்ள இருக்கா? எதுக்குன்னா 100% வர்றதுக்கு சொல்கிறேன். இப்போ ஆ. 100% கேட்பீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வேலை செய்திருக்கா? விதி எண் ஸ்ட்ராங்காக இருக்கா? விதிசார் எண் ஸ்ட்ராங்காக இருக்கா? பிரசன்னம் எண் நல்லா உங்களுக்கு ஒத்துழைக்குதா? பிறந்த எண்ணு ஒத்துழைக்குதா? விதி எண்ணு ஒத்துழைக்குதா? நல்ல ராசி உள்ள வருதா? நல்ல நட்சத்திரம் வருதா? இதுங்க இவ்வளோத்தையும் எடுக்கிறீங்க, அப்போ தாங்க 100 வரும். ம். இப்போ நீங்கள் முதல்ல கேட்டிங்கன்னா 100 வரணும் எங்களுக்கு என்ன? ஆமா. இதெல்லாம் இருந்தால் தான் 100 வரும். இல்லைன்னா இப்படி பர்சன்டேஜ் கம்மி தாசி தான் இருக்கும் எல்லாத்துக்கும். இப்போ எல்லாமே நாங்கள் பார்க்கணுமா அப்படின்னாக்கா ஆமாம். ஏன்னா நாங்கள் நம்மளுடைய ஃபார்மேட்டில் வந்துட்டு வழக்கமாக வந்துட்டு இது ஒரு 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 ஜாதகத்தில் இந்தந்த ராசி, இந்த நட்சத்திரம் இருந்ததுனாக்கா இந்த இதில் வந்து இவங்களுக்கு வந்துட்டு இந்த தோசை இருக்குது, அந்த தோசை இருக்குது, அதை பிரிச்சிடுறாங்க. நம்ம ஃபார்மேட்டில் அப்படி பிரிக்கலை. நம்ம ஃபார்மேட்டில் வந்துட்டு இப்படி பிரிச்சிருவோம். ஒரு டேட்டா பர்த் வந்து இது பவர்ஃபுல் டேட்டா பர்த்துங்க. ம். அது பவர்ஃபுல். இன்னொன்று பவர்லெஸ் டேட்டா பர்த்து. இன்னொன்று வந்து சூப்பர் பவர். இன்னொன்று சூப்பர்லேட்டிவ் பவர். இன்னொன்று வந்துட்டு காம்ப்ளிகேட்டடான டேட்டா பர்த்து.
இன்னொன்று வந்து கான்ட்ரவர்சியான டேட் ஆஃப் பர்த், இன்னொன்று ஃபஸ்ட் கிளாஸ் டேட் ஆஃப் பர்த். இப்படி தான் நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம் ஒரு 10 15. இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு இது, இதுக்கு இது, அது அப்படி தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளே இந்த நம்பர் இதெல்லாம் வருதா அப்படின்னு பார்த்தா, இப்போ அது மாதிரி தான் இப்போ அப்படி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டேட் ஆஃப் பர்த்தை நம்ம ஃபார்மெட்டில் சொல்கிறோம் 6142. இது ஃபார்மெட்டு. இந்த ஃபார்மெட்டில் பேர் வந்து 42ல் இருக்குது. அதான் நர்மதா நம்ம போட்டால் 23 வர மாதிரி இந்த பேர் ஏதோ ஒரு பேர் 42 இருக்குது. இது எப்படி கூட்டுறோம்? 66142. அப்போ 6 1 4 2. நம்ம 6 2 இங்கே தான் போடணும். 42 6 கீழே 4. விதி எண்ணில் 2, இந்த 2 இந்த 2 போட்டு கூட்டணும். 6 4 10 10 1. 2 இருக்குது, 2 2 கூட்டினா 4. அப்போ 14 தான் வருது. என்னங்க வெறும் 14% தான் லைஃப் இருக்கா? ஆமாம். 42 பேர் வந்து சுக்கரில் பேர் வச்சுருக்கேன்னு வெறும் 14% தான். நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பருக்கு உண்டான வாழ்க்கை தான் உங்களுக்கும் 14%க்கு உண்டான வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த நம்பரை போட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கரெக்டாக தான் சொல்கிறீங்க, அவ்வளோதான் என் பர்சன்டேஜு, நான் ஒன்றும் பெருசாலாம் சாதிக்கலை, எங்களால் ஒன்றும் பண்ணிக்க முடியல. இப்போ இது ஒரு இது இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இது வேறு இதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதே 6142 பேர் வந்து 42ன்னு. அப்போ நம்ம அப்படி போட்டோம், இப்படி வந்துடுச்சு. இதே வந்துட்டு பேர் 26ல் இருக்குது. அப்போ 6 கீழே 2 போடணும், 2 கீழே நம்ம 6 போடணும். அப்படி போட்டால் 6 கீழே 2 போட்டால் 8, 2 கீழே 6 போட்டால் 8. அப்போ 88 வருது. அப்போ 88%, அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அதுக்காக தான் இதை போட்டு காமிச்சேன். 8 8ன்னு வருது. இங்கே 8 இங்கே 8, அப்போ 88. அதுக்கு 1 4னா 14 சொன்னீங்க. அப்போ இங்கே 8 8னா 88%. ஃபார்மெட்டில் அப்படி சொல்லாது. ஏன்னா ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இதோ இப்போ கோர்ஸ் பண்ணுவோம், வேர்ல்டு ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறாங்க. ஃபார்மெட்டில் நிறைய அதை ஃபார்மெட்டில் உண்மையெல்லாம் சொல்லுவோம், சீக்கிரட்டு சூட்சமாக சொல்லக்கூடாதெல்லாம் சொன்னால் புரியாது. 1 1 கூட்டினா 2. அதான் எல்லாத்துக்கும் உலகம் தெரிஞ்சது தான். உலகம் ஃபுல்லாக 1 1 கூட்டினா 2. நம்ம ஃபார்மெட்டில் மட்டும் 1 1 கூட்டினா 2 கிடையாது, அதே 1 தான். இது நாங்கள் புது கதையாக இருக்குது. புது கதையெல்லாம் இல்லை, அதுக்கு பேர் தான் ஃபார்மெட்டு. அந்த 1 1 கூட்டினா 2 நம்ம சொல்லுவோம், 2 வராது. அதே 1 வேலை செய்யும். சில எண்ணம் வந்து இது ஏன் இந்த இடத்துல சொல்லி காட்டுறேன்னா, இப்போ 88 தான் நீங்கள் 88% நினச்சிக்கிறீங்களா? அப்படி வராது. அது இந்த நம்பர் என்ன நம்பர் அங்கே உள்ள ரிட்டர்னில் வந்து நமக்கு கமிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8 8ன்னு வந்ததுனாக்கா அந்த 14%க்கு வந்தாக்கா என்ன வாழ்க்கை கிடச்சிட போகுது? 14% என்ன வாழ்க்கை அமைக்க? அந்த வாழ்க்கை கூட கிடைக்காது இந்த 88ன்னு சொன்னாக்கா. ஏன்னா 8 8ல் போய் நின்றுக்கிருச்சு. நடக்காது. அப்படின்னாக்கா தேதி 8 விதி எண்ணி 8க்கு உண்டான சமம் அது. அப்போ அவ்வளோ லைஃப்பை வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி தான் போடுறது, எப்படி தான் பார்க்குறது, இதை எப்படி தான் செய்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அம்சம்லாம் உங்களுக்கு இருக்கா? லக்ஷ்மி கடாட்சேபன் உள்ளே இருக்கா? இறை வழிபாடுக்கு உங்களுக்கு செய்கிறதா? விதி என்ன, விதிசாரி என்ன, பிரசன்ன என்ன, இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கா? இவ்வளோத்தையும் ஒரு சேர கொண்டு வந்து உங்கள் பேரில் கனெக்ட் பண்ண போகும்போது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இதில் ஃபஸ்ட்டு கேள்வியே உங்கள் கேள்வி, உங்கள் லைஃபு எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி சொல்லிட்டேன். இதுலேருந்து நீங்கள் வெளியே கம்அவுட் வர்றதுக்கு, வெளியே வந்து அதை லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த பர்சன்டேஜை திருப்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இத்தனையும் பார்க்கணும். இத்தனையும் பார்த்து அதில் ஒவ்வொன்றத்தையாக டியூன் பண்ணி மொத்தத்தில் பேரில் தான் பண்ண போகிறோம். பண்ணும்போது தான் உங்களுடைய முழு 100% பவரை எடுக்க முடியும். அதில் உங்களுதில் எதுவும் குறைஞ்சதுன்னா கூட அதுவும் குறைஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு பேர் வைக்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி, நான் இந்த தேதியில் பிறந்துட்டு பேரை வச்சுட்டாங்க, ஓகே, இவ்வளோத்தையும் பார்க்கணும், இவ்வளோத்தையும் செய்யணும், இவ்வளவும் உங்கள் டேட்டில் என்னென்ன இருக்குது, அதில் என்ன மாடிஃபை பண்ணணும், பண்ணும்பொழுது தான் உங்கள் வாழ்க்கை இத்தனை பர்சன்டேஜில் தான் ஓடிட்டுருக்கு அப்படின்றத உங்கள் வாழ்க்கை நிறைய பர்சன்டேஜ் மாற்றுறதுக்கு உண்டான வழிமுறையை, ஃபார்மெட்டுக்கு உண்டான மெத்தட் உங்களுக்கு சொல்லப்பட்டது. நீங்களும் உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் உங்களை போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும், உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறை சொல்லி கொடுத்துருக்குறேன், அதை ஃபாலோ பண்ணேன். ஸோ முதல்ல இந்த கொடுக்கப்பட்ட இந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து 100% வாழணும், 100% வெற்றியை நோக்கி போகணும்னு எல்லாருக்கும் தோணும். ஆனால் வந்து இப்படி ஒரு கால்குலேஷன் வச்சு இந்த மாதிரியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பர்சன்டேஜ் கிடைக்கும், அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணுன்றது வரைக்கும் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.